இங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்க வாங்கி உட்கார்ந்து அதுதான் வீட்ல இருக்க கேமை என்னோட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. வேஸ்ட். நீ உங்களுக்கு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ஆச்சு, நல்லா தானடா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஆரம்பிச்சிங்க, அதே மாதிரி வந்துட்டு டாஸ்க் சம்பந்தமான ப்ரோமோ ரெண்டாவதாக கொடுத்துருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுடைய மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரியான மைண்ட் கேம் தான் இந்த இடத்துல ப்ரோமோவாக தற்போது காமிச்சிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கத்துக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிற அன்ஷிகா கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் டாஸ்க்லேருந்து நீ என்ன பண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்றது கொஞ்சம் ஞாபகம் இருக்காமா உனக்கு? க்ரஷ்ஷுன்னு அதை பற்றி தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதை வச்சு ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த இடத்துல அன்ஷிதா வந்துட்டு போய் பேசியிருப்பாங்க போல், எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ப்ரோமோவிலே மேபி அது நடந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பவி வந்து பேச வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவள் பேசிட்டே இருக்கும்போது நீ பாட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது, அவள் ஏதாவது பர்சனலாக பேசணும்னா என் கிட்ட வந்து பேசணும், அதை விட்டு அவள் எங்கேயோ பேசினா நான் எதுக்காக நின்று பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க நம்ம தர்ஷிகா. ஸோ இதில் என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நீ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்காக லவ்வுக்காக வரலனா கடந்த 2 வாரமாக என்ன டேஷ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க தோணுது. இது கூட பரவாயில்ல, கடைசியாக ஆனந்தி சொன்னாங்க பாருங்க, எல்லா சீசனும் நடக்கல, ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுப்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஆமாம், விஷாலுக்காக தர்ஷிகா ஓகே, இன்னொருத்தவங்க யார் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஷால் கிட்ட ஒன்றும் சௌந்தர்யாவோ அப்படி இல்லைனா வந்துட்டு அன்ஷிதா கூட அவ்வளோ க்ளோஸாலாம் பேசல. யாரை வச்சு ஆனந்தி பேசுகிறாங்க, எதுக்கு இவ்வளோ அபத்தமாக பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த ப்ரோமோவே ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. 24/7 பார்த்தா தான் இதை பற்றி ஃபுல்லாகவே தெரிய வரும். ஆனந்தி ஆனால் பேசுறது கொஞ்சம் கூட லாஜிக்கே கிடையாது, எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு புரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.